ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அது தொடர்பான கேள்விகள் கேட்கலாம். தற்போது 2024 18வது மக்களவை தேர்தல் நடக்கப்போகுது. இந்த தேர்வில் வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு மேபி தேர்தல் ரிலேட்டடான கேள்விகள் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் எடுத்திருக்கேன், ப்ளஸ் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் தொகுத்து எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட ஆண்டு 1950. இரண்டாவது கேள்வி, ஆண்டுதோறும் தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆண்டுதோறும் தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 25. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 25. அந்த ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மூணாவது கேள்வி, இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர். இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். இந்த கேள்வி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடுத்து, எந்த அரசியலமைப்பு விதி தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்புடன் கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு பற்றி சொல்லக்கூடிய விதி எது அப்படிங்கிறது தான். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு. அதை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி 324. ஐந்தாவது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 15. ஆறாவது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம். இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வரை. இது எது ஃபஸ்ட்டு வருதோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட பதவிக்காலம் இருக்கும். 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஏழாவது கேள்வி, மொத்தம் தற்போது எத்தனை இந்திய தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? மொத்தம் தற்போது எத்தனை இந்திய தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்னா 1+2 அப்படிங்கிறத ஆன்சர். அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர். அடுத்து எட்டாவது கேள்வி, இது பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கேள்வி. தற்போது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? தற்போது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அவர்கள். அடுத்து, புதிய தேர்தல் ஆணையர்கள். மேலும் 2 புதிய தேர்தல் ஆணையர்களும் நியமனம் செஞ்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் நான் போட்டிருந்தேன். மார்ச் ஃபுல் மந்த்துக்கான டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் திரு சுக்பீர் சந்த் மற்றும் திரு ஞானேஷ் குமார். இவங்க 2 பேரும் புதிய இந்திய தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். 9வது கேள்வி, தற்போது தமிழகத்தின் புதிய தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர். தமிழகத்தோட புதிய தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் பா. ஜோதி நிர்மலா சாமி அவர்கள். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர். இந்தியாவோட ஃபஸ்ட்டு பெண் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் வி.எஸ். ரமாதேவி அவர்கள். 11வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது? கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 52வது சட்ட திருத்தம் 1985. 12வது கேள்வி, எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? தற்போது வாக்களிக்கும் வயது 18. இதுக்கு முன்னாடி அது 21 இருந்தது. 21லிருந்து 18ஆக எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக குறைக்கப்பட்டது அப்படின்னா 61வது சட்ட திருத்தம் 1988. 13வது கேள்வி, கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணையில் உள்ளது? இந்திய அரசியலமைப்பில் கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணையில் உள்ளது அப்படின்னா 10வது அட்டவணை. 14வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1920. 15வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்தியாவோட முதல் தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் 1951லிருந்து 1952. இந்த வருஷத்துக்கு இடையில் தான் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 16வது கேள்வி, நோட்டாவை நடைமுறைப்படுத்திய முதல் நாடு. நோட்டாவை நடைமுறைப்படுத்திய முதல் நாடு அமெரிக்கா. 17வது கேள்வி, நோட்டாவை இந்தியா எத்தனையாவது நாடாக அறிமுகப்படுத்தியது? நோட்டாவை இந்தியா எத்தனையாவது நாடாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னா 14வது நாடாக. 18வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு விதி வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி கூறுகிறது? 18 வயசு அடைஞ்சவங்க வாக்குரிமை வழங்கலான்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது எந்த அரசியலமைப்பு விதி கூறுகிறது அப்படின்னா 326. அடுத்து 19வது கேள்வி, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியான ஆன்சர்
ஜூலை 15, 1994 தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது. 20வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு விதி நகராட்சி தேர்தலை பற்றி கூறுகிறது? நகராட்சி தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய சரத்து 243ZA. இதே மாதிரி பஞ்சாயத்து தேர்தல்களை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி. ஸோ இந்த ரெண்டுமே காமனாக இருக்கனால ரெண்டுமே அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ பஞ்சாயத்து தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது 243K, நகராட்சி தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது 243ZA. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமிப்பவர் யார் அப்படின்னா இந்திய ஜனாதிபதி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் மொத்தம் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்னா 3 பேர். ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், மொத்தம் 3 பேர். முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன? எத்தனை கட்சிகள் அப்படின்னா 4. தற்போது எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் EVM அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 1998. 1998 முதலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 21லிருந்து 18ஆக எந்த சட்டத்திருத்தத்தின் மூலயமா குறைக்கப்பட்டது அப்படின்னா 61வது சட்டத்திருத்தம் 1988. பின்வரும் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குகிறது? ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்கல அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் சின்னத்தை ஒதுக்கக்கூடியது எது அப்படின்னா தேர்தல் ஆணையம். 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது? ஸோ 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களில் தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னா 7 முறை. தற்போது 2024 மக்களவைத் தேர்தலையும் 7 கட்டங்களில் தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் வரும்போது ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமனம் பண்ணுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1989. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட ஆண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.